நீங்கள் கலாம் வித்யா என்ற யூடியூப் சேனலோட இணைஞ்சிருக்கிறீர்கள். இந்த சேனல்ல வந்து கணிதம் சம்பந்தமான வீடியோஸ், அதே மாதிரி விஞ்ஞானம் சம்பந்தமான பாட அலகுகளுடான விளக்கங்களுடான வீடியோஸ் வந்து உங்களை வந்த வண்ணம் இருக்குது. அதுல நாங்க போன கிளாஸ் இன்னைக்கு நாங்க கதைக்க போற விஷயம் வந்து விஞ்ஞான பாட அலகு சம்பந்தமா கதைக்க போறோம். நாங்க போன கிளாஸ் வந்து என்ன விஷயம் கதைச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, உயிரின் ரசாயன அடிப்படை சம்பந்தமா கதைச்சு, அதுக்கு அடுத்த வீடியோல நாங்க கார்போஹைட்ரேட்டுகள் சம்பந்தமா காய்ச்சி நாங்க போன கிளாஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது பூமியில அதிக அளவுல காணப்படுற ஒரு சேனை சீர்கின்ற கூட்டமா நாங்க கார்போஹைட்ரேட் கதைக்கிறோம். அந்த கார்போஹைட்ரேட் ஆக்களுகளாக CHO கதைக்கிறோம். அடுத்த விஷயம் அந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு மேலான விகிதங்கள் எல்லாம் கதைச்சு, இன்றைக்கு நாங்க என்ன விஷயம் கதைக்க போறோம் இந்த கார்போஹைட்ரேட்டுகள் சம்பந்தமானு கேட்டீங்கன்னா, இந்த கார்பன் எண்ணிக்கை அடிப்படையா வச்சுக்கொண்டு ஒரு கார்போஹைட்ரேட்ல காணப்படுற கார்பனின் எண்ணிக்கை அடிப்படையா வச்சுக்கொண்டாப்போ நாங்க கார்போஹைட்ரேட்டுகளை பிரதானமாக 3 வகைகளாக வகைப்படுத்தி கொண்டு வாரம்டாப்போ. எத்தனை வகைகளாக வகைப்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா 3 வகைகளாக. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்க்கரைட்டுகள். என்னது முதலாவது விஷயம் என்னடாப்பா? ஒரு சர்க்கரைட்டுகள். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரு சர்க்கரைட்டுகள். என்னது முதலாவது வந்து ஒரு சர்க்கரைட்டுகள், இரண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இரு சர்க்கரைட்டுகள், மூன்றாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பல் சர்க்கரைட்டுகள் நாங்க என்ன செஞ்சு கொள்றோம் கேட்டீங்கன்னா வகைப்படுத்துறோம். ஆறு அடிப்படையா வச்சுன்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ல காணப்படுற கார்பன் எண்ணிக்கையை அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். ஒன்று ஒரு சர்க்கரைட்டுகள், இரு சர்க்கரைட்டுகள், பல் சர்க்கரைட்டுகள், அல்லாட்டி நாங்க மோனோ சர்க்கரைட்டுகள் சொல்லிக்கொள்ளலாம். அப்ப ஒரு சர்க்கரைட்டுகளுக்கு நாங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 6 கார்பனை வச்சுக்கொண்டுதான்டா இதை நாங்க ஒரு சர்க்கரைட்டு வகைக்கு கொண்டு வரோம். அடுத்த விஷயம் நாங்க இரு சர்க்கரைட்டுகளை நாங்க 12 கார்பன் அடிப்படையா வச்சுக்கொண்டு இரு சர்க்கரைட்டுகளா கழிச்சுக்கொள்றோம். இங்க முதலாவது விஷயத்தை கவனி. இந்த ஒரு சர்க்கரைட்டுகளை நாங்க எடுத்து பார்த்தோம்டா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உதாரணம் கழிச்சா ரைட். முதலாவது உதாரணம் நாங்க கழிச்சு கொள்ளாமடா அப்படிங்க குளுக்கோஸ். என்னது இங்க நாங்க கழிக்கிறது முதலாவது வந்து குளுக்கோஸ். ரெண்டாவது எதை கழிக்கலாம்னு கேட்டீங்கன்னா பெக்டோஸ். எனது முதலாவது வந்து குளுக்கோஸ், ரெண்டாவது வந்து பெக்டோஸ், மூன்றாவது விஷயமா நாங்க ஆற கழிச்சு கொள்வோம்னு கேட்டீங்கன்னா கலெக்டோஸ். வடிவா கவனி, 3 விஷயம் இருக்கீங்க: குளுக்கோஸ், பெக்டோஸ், கலெக்டோஸ். இந்த 3 குளுக்கோஸ், பெக்டோஸ், கலெக்டோஸ் ஒரு சர்க்கரைட்டுகள் பொதுவான இயல்புகள் என்னவா இருக்கும்? குளுக்கோஸ் எடுத்து பார்த்தாலும் என்ன, பெக்டோஸ் எடுத்து பார்த்தாலும் என்ன, கலெக்டோஸ் எடுத்து பார்த்தாலும் என்ன, எங்களுக்கு பிரதானமா பொதுவான 3 இயல்புகளை நாங்க இங்க கழிச்சு கொள்வோம்டா. முதலாவது விஷயம் பேடா இந்த நீரில் கரையக்கூடியது. என்னது நீரில கரையக்கூடியது. உதாரணமா குளுக்கோஸை நீ எடுத்து நீருக்கு போட்டாலும் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா கரையக்கூடியமா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு குளுக்கோஸ் எங்களுக்கு என்னமா இருக்கும் கேட்டீங்கன்னா பளிங்குருவான ஒரு அமைப்பாக காணப்படும். என்ன அமைப்பாக காணப்படும்? பளிங்குருவானதாக காணப்படும். அடுத்த விஷயம் சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ குளுக்கோஸ் நக்கி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இனிப்பு சுவையுடையதாக காணப்படும். குளுக்கோஸ் சாப்பிட்டு இருப்போம். அந்த குளுக்கோஸ் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இனிப்பு சுவையுடையதாக இருக்கு. அப்ப முதலாவது விஷயத்தை வடிவாக்க இதுல முதலாவது குளுக்கோஸ் சம்பந்தமா நான் காய்க்க போறோம். இந்த குளுக்கோஸ் எங்களுக்கு எண்ணத்தின் ஊடாக முதலாவது வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நீர் பகுப்பு அடைகிறதால குளுக்கோஸ் என்ன செய்யுது? எங்களுக்கு வந்து நீர் பகுப்படையுது. இந்த நீர் பகுப்பு என்னன்னு கேட்டீங்க என்னத்தின் காரணமா நடக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு மூலக்கூறுல வடிவாக்கவனி இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு எடுத்தோம்னா ஒன்றங்க வெப்பம் பிரயோகிக்கலாம், அதாவது வெப்பம் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம். இரண்டாவது விஷயம் வந்து நொதியத்தின் செல்வாக்கு இருந்திருக்கலாம். மூன்றாவது விஷயம் என்ன நடந்திருக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஓமோன் செல்வாக்கின் காரணமாக எங்களுக்கு நீர் பகுப்பு நடக்கும். என்ன நடக்கும்டாப்பு? நீர் பகுப்பு. அதாவது நீர் பகுப்புன்ற சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு மூலக்கூறுல இருந்து நீரானது தனியாக உடைச்செடுக்கப்படுது. ஒரு நீர் மூலக்கூறுல இருந்தாப்பு நீர் வந்து என்ன செய்யப்படுதுன்னு கேட்டீங்கன்னா தனியாக உடைச்சு எடுக்கப்படுற செயல்முறைக்கு வழங்குற பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னாப்பு இந்த நீர் பகுப்பு. அப்ப ஒரு சர்க்கரைட்டுகள்ல குளுக்கோஸ் எங்களுக்கு என்னென்று உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா நீர் பகுப்பு நடக்கிறதால தான் எங்களுக்கு வந்து குளுக்கோஸ் வருது. என்னதாப்பு? நீர் பகுப்பு நடக்கிறதால தான் எங்களை இந்த குளுக்கோஸ் வருது. இப்ப எங்களுக்கு குளுக்கோஸ் உருவாக்கப்பட்டுடாப்பு இந்த உருவாக்கப்பட்ட குளுக்கோஸ் என்ன நடக்கும் என்று கேட்டீங்கன்னா எங்களோட குருதியோட கலந்து, என்னது குருதியோட கலந்து, குருதியின் பிரதான வேலை குருதி என்ன காய்க்கிறோம் கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற பதார்த்தங்களை கொண்டு செல்லலா இருக்கலாம், சுவாச வாயுக்களை கடத்துறதா இருக்கலாம். அது இந்த பிரதான வேலை குருதியில பிரதான வேலை எங்களுக்கு வந்து பதார்த்தங்களை கொண்டு செல்லல். அடுத்த வந்து அங்க ஆக்சிஜன் வாயுக்களை கடத்தலாம், சுவாச வாயுக்களை கடத்துறதுதான் எங்களோட குருதியின் பிரதான வேலை. சோ அப்ப எங்களுக்கு குருதியோட இந்த குளுக்கோஸ் கலக்கப்பட்டா அங்க பதார்த்தங்கள் சேர்ந்து எங்களுக்கு என்ன செய்ய மட்டும் கேட்டீங்கன்னா உடல் கலங்கள் முழுவதும் போறதுக்கான வாய்ப்புகள் கூட. அதனால நான் குளுக்கோஸ் சொல்றோம் அகத்துறிஞ்சல் மூலம் குருதியுடன் எங்களுக்கு கலக்கப்பட்டு உடல் கலங்கள் உடல் அங்கங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குளுக்கோஸ் வந்து கொண்டு செல்லப்படுது. இந்த குளுக்கோஸ் சக்தி தேவைப்பாடுக்கு பூர்த்தி செய்யப்படுது. இரண்டாவது விஷயம் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த பெக்டோஸ். எனது இந்த
பெக்டோஸ். இந்த பெக்டோஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பழ வெள்ளம் நாங்க சொல்லலாம். உதாரணமா நாங்க சாப்பிடுற காய்களா இருக்கலாம், பழுத்த பழங்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்குமென்று கேட்டீங்கன்னா இந்த பெக்டோஸ் வகையத்தான் நாங்க கற்றுக்கொள்வோம். எதை கற்றுக்கொள்வோம்? பெக்டோஸ் வகை. இதுவும் வந்து எங்களுக்கு என்னவா இருக்குமென்று கேட்டீங்கன்னா இனிப்பு சுவை கூடியதா இருக்கும். நம்ம மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டா எங்களுக்கு நல்லா இனிக்கும். அது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இனிப்பு சுவை அதிகமானதாக காணப்படுகின்றது. இந்த இனிப்பு சுவை வந்து எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறா அப்போ அங்க அதிகமா இந்த கலெக்டோஸ் எங்களுக்கு என்னென்று உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்போ நீர்ப்பகுப்பாலான எங்களுக்கு இது உருவாகுது. அது நான் நீர்ப்பகுப்பு என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா ஒரு மூலக்கூறு, ரைட்? ஒரு மூலக்கூறு இருக்கு. அந்த மூலக்கூறுல இருந்து எங்களுக்கு வந்து எண்ணத்தின் ஊடாக நீர் அகற்றப்படும் என்று கேட்டீங்கன்னா எண்ணத்தின் ஊடாக நீர் அகற்றப்படும் என்று கேட்டீங்கன்னா முதலாவது ஒரு நொதியம் அங்க செல்வாக்கு செலுத்தலாம். ரெண்டாவது வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தலாம். மூன்றாவது விஷயம் என்ன நாங்க சொல்றோம் என்று கேட்டீங்கன்னா ஓமோன்ற செல்வாக்கு இருக்கலாம். அப்ப ஞாபகத்துக்குள் ஒரு நீர்ப்பகுப்புன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூலக்கூறுகள்ல இருந்து நீரானது என்ன செய்யப்படுது என்று கேட்டீங்கன்னா அகற்றப்படுது. ஒரு மூலக்கூறுல இருந்து நீர் வெளியேறுது. சிம்பிளா சொன்னா அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம் என்று கேட்டீங்கன்னா இந்த நீர் பகுப்புன்னு சொல்றோம். அப்ப எங்களுக்கு குளுக்கோஸும் நீர் பகுப்பின் விளைவா தான் டாப்பு கிடைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு கலெக்டோஸும் எங்களுக்கு என்னத்தின் விளைவா கிடைக்குது என்று கேட்டீங்கன்னா இந்த எலக்டோஸ் என்ற ஒரு ஆள் வந்து நீர்ப்பகுப்பு அடைஞ்சு அங்க இருக்கிற நீர் மூலக்கூறுகள் அகற்றப்படுது. அதன் விளைவா கிடைக்கிறது தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கலெக்டோஸ். அப்ப ஞாபகம் உனக்கு இங்க நீர்ப்பகுப்புண்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் வந்து இந்த கலெக்டோஸ் என்னத்தின் ஒரு கூறா கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா என்னத்தால கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா எலக்டோஸின் ஊடாக கிடைக்குதுடாப்பா. என்னது? எலக்டோஸின் ஊடாக கிடைக்குது. சோ நீ இதை ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஈஸியா இருக்கு. அடுத்த விஷயம் நாங்க சொல்றோம்டா இங்க வந்து இனிப்பு சுவை இல்ல. கலெக்டோஸுக்கு என்ன இல்ல? இனிப்பு சுவை. கேள்வி வரலாம், ஒரு சர்க்கரைட்டுகளில் இனிப்பு சுவையற்ற ஒரு சர்க்கரைட்டு வகையாது. என்னது? ஒரு சர்க்கரைட்டுகளில் இனிப்பு சுவை அற்ற ஒரு சர்க்கரைட்டு வகையாதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கலெக்டோஸ் தான் நாங்க கற்றுக்கொள்ளும். அப்ப இந்த கவனி, இந்த கார்போஹைட்ரேட்டுகளை நாங்க கார்பன் அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்க மூன்றா பிரிக்கிறோம்டா ஒன்று ஒரு சர்க்கரைட்டுகள், இரண்டாவது இரு சர்க்கரைட்டுகள், அடுத்த வந்து பல் சர்க்கரைட்டுகள். அதுல நாங்க ஒரு சர்க்கரைட்டுகள் சம்பந்தமா கதைக்கிறோம். இந்த ஒரு சர்க்கரைட்டுகளுக்கு அதாவது இது காணப்படுற உதாரணங்கள் பொதுவான இயல்புகளை நாங்க காய்ச்சி கொள்றது வந்து முதலாவது விஷயம் நாங்க அப்ப நீரில கரையக்கூடியதா இருக்கும். அடுத்த வந்து பளிங்குருவானதா இருக்கும். மூன்றாவது விஷயம் சொல்லிக் கொள்றோம் இனிப்பு சுவை கொண்டதாக காணப்படும். என்னது? இனிப்பு சுவை கொண்டதாக காணப்படும். அதை நான் குளுக்கோஸ் சம்பந்தமா கதைக்கிறோம். அடுத்த வந்து பெக்டோஸ் சம்பந்தமா கதைக்கிறோம். அடுத்த வந்து கலெக்டோஸ் சம்பந்தமா கதைச்சு கொள்றோம். அத குளுக்கோஸ், பெக்டோஸ், கலெக்டோஸ் எல்லாமே எங்களுக்கு என்னத்தால உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா நீர்ப்பகுப்பு தாக்கத்தின் மூலமாக. அப்ப அந்த நீர்ப்பகுப்பு தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூலக்கூறுகள், ஒரு மூலக்கூறு இருக்கிற அந்த மூலக்கூறுல வந்து முதலாவது வெப்பம் செல்வாக்கு செலுத்தலாம், அல்லாடி ஒரு ஓமோன் செல்வாக்கு செலுத்தலாம், அல்லாடி நொதிய தாக்கங்கள் நடைபெற்று அந்த மூலக்கூறுல இருந்து நீர் உடைக்கப்பட்டு அந்த நீரை வெளியேற்ற ஒரு செயல்முறை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நீர்ப்பகுப்பு. அப்ப எங்களுக்கு ஒரு சர்க்கரைட்டுகள்ல இந்த மூன்றும் எங்களுக்கு நீர்ப்பகுப்பின் மூலமாக நடைபெறுது. இந்த காணொலியில நாங்க ஒரு சர்க்கரைட்டு சம்பந்தமான வீடியோஸ் மட்டும்தான் நாங்க அது சம்பந்தமான விஷயம் தான் நீங்க கதைச்சு கொள்றோம். அடுத்த காணொலியில நாங்கள் இரு சர்க்கரைட்டுகள் என்ன, இரு சர்க்கரைட்டுகள் எவ்வாறு உருவாக்கப்படுது, பல் சர்க்கரைட்டுகள் என்ன, பல் சர்க்கரைட்டுகள் எவ்வாறு உருவாக்கப்படுற சம்பந்தமான வீடியோஸ் எங்களுக்கு அதான் அந்த காணொலி வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்கள்ட்ட இணைச்சு. நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கலாம் வித் யூ என்ற யூடியூப் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். அந்த சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் நிப்பாட்டி கொள்ளாம இந்த சேனல் வந்து எங்களுக்கு அடுத்த கட்டமா நகர்த்துறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு பெரிதும் தேவையா இருக்குது. அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஷேர் பண்ணு, எல்லாருக்குமே என்ன செய்து கொள்ள இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோடா. ஏன்னு கேட்டீங்கன்னா நீ ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு அந்த வீடியோஸ் நன்மைன்றது எல்லாருக்குமே சென்றடையணும்ன்றதுக்காகத்தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ற சொல்றதுக்கான ரீசன். சோ என்ன செய், சப்ஸ்கிரைப் பண்ணியா இருந்தா உங்க வீடியோ நாங்க போடுற வீடியோஸ் வந்து உடனடியா நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சோ எப்பொழுதுமே எங்கள் கலாம் வித்தியோட நீங்க இணைந்திருந்தீர்கள் என்றால் உங்கள் வெற்றிக்கணிகளை இலகுவாக நீங்க சுவைக்க முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.